ஒரு பையன் டாஸ்மார்க்னு ஒரு படம் எடுத்தான் தம்பி. அதில் ஒருத்தன் பேசுவான், மச்சான் குடிச்சா நாம தாண்டா தள்ளாடுறோம், குடிக்கலைன்னா நாடு தள்ளாடிடும்டா அப்படின்னா. அதுதான் இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். ஆகச்சிறந்த ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி. இப்படிலாம் பேச இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? ஐயோ கொடுமை, கொடுமை, கொடுமை. உள்ள புகுத்தி விட்டுருவேன். ஒன்றும் பண்ண முடியாது. நீ வணிக வளாகமா, சந்தையா, தெருவா, திருவிழாவா, தப்பிக்க முடியாது ராஜா. பிச்சு விட்டுருவேன். நீ தங்கிலீஷ் பேசு. ஏய், அங்கே ரஷ்யாவிலேருந்து லாட்வியா பிரிஞ்சு வருது. லாட்வியா ரஷ்ய மொழியே பேசுவாங்க, அவங்க எல்லாம் பேசிட்டு வந்தான். அப்படி தான் இந்த உக்ரைனு இதெல்லாம் பிரிஞ்சு வருது. அப்போ இந்த லாட்வியாவில் வந்து ரஷ்ய மொழியை கலந்து கலந்து பேசணும். அப்போ நம்ம சமஸ்கிருதம் ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம்ல. மச்சான் ரன்னிங் ஓடுவோமா? அதான் ஓடுவோமாங்கிறிய, அப்புறத்துக்கு ரன்னிங்கை போடுற. அந்த கேட்டு கதவை சாத்திட்டு வா தம்பி. தம்பி இந்த கேட்டு கதவை போடு தம்பி, போட்டு வா, மூடிட்டு வா தம்பி. அப்படி தானே இவன் பேசுறது, அப்படி தானே சொல்லுவான், அப்படி தானே. அந்த டிவியை போடு அப்படிம்பேன், தூக்கி தலையில் போட்டங்க அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொல்லு இருக்கு. ஒருத்தட்ட தடத்தில் இருங்கன்ட்டேன். எப்படி தடத்தில் இருங்கன்னு லைனில் இருக்கு சொல்றீங்க, அப்படி தானே? ஆமாங்க, அதுதான் தடத்தில் இருங்கன்னு சொன்னேன். தமிழ் மாதிரி ஒரு மொழி உண்டா? பல லட்சம் கலை சொற்கள், உயிர் சொற்களை கொண்ட உலக மொழி முதன் மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ் தான். அதனால்தான் உயர் தனி செம்மொழின்னா. உலகத்தின் எம்மொழியும் துணையின்றி இயங்கும். நாம சொல்ல உலக பேரறிஞர்கள் சொல்றான், மொழியில் ஆய்வறிஞர் சொல்றான். நம்ம அப்பா மனவை முஸ்தபா பல லட்சக்கணக்கான கலை சொற்கள், அறிவியல், பொருளியல், தொழில், எல்லாவற்றுக்கும், மருத்துவம், எல்லாவற்றுக்கும் தொகுத்து வச்சிருக்காரு. அதை என் தம்பி செம்மல் வச்சிருந்தான். அதை இந்த திராவிடர்கள், திருடர்கள் அரசு வாங்கி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்னு வச்சிருக்கு. வெளியிடாது. ஏன் வெளியிட்டா நமக்கு தெரிஞ்சிரும்ல. இப்போ நாம வந்து அதை பறித்து மறுபடியும் வெளியிடணும். கொடுமை. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் உண்டு, நம்ம பயன்படுத்துறது இல்லை. உனக்கு புரியாது. எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளில் 40 விழுக்காடு 50 விழுக்காடு தான் தாய்மொழி, பிறகெல்லாம் பிறமொழி கலப்பு தான். ஆங்கிலம் இது மாதிரி தான். நமக்கு திரைப்படம்னு இருக்கு, மற்ற நாடுகளாக பிக்சர்லும் சினிமாலும் தான். அவனுக்கு எல்லாம் இருக்கும். இது எல்லா மாநிலத்திலையும் மைக்கு தான், நமக்கு தான் இது ஒளி வாங்கி. எல்லா ஊர்லேயும் இது சேர் தான், நமக்கு தான் இது நாற்காலி. எல்லா ஊர்லேயும் இது அம்பர்லா, நம்ம ஊரில் தான் இது குடை. ஏன்? தமிழ் பெருங்கடலடா, உலக மொழிகளின் தாயடா. அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த லாட்வியாவில் ரஷ்ய மொழியை கலந்து பேசினான். லாட்வியா தாய்மொழி மீட்சிக்கு ஒரு சட்டம் போட்டுச்சு. நான் சொன்ன மாதிரி சீருடு இல்லாத காவலரை உள்ள அனுப்பிட்டுது. இந்த கூட்டத்தில் வந்து டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா நீ பேசுனீன்னு வச்சுங்க, இங்கே வாங்க எங்கே வாங்கங்க வாங்க அப்படி ரொம்ப முறைச்சாருன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே மாதிரி எறும்பு மாதிரி எங்காலும் நிற்பாங்க. அங்கே ஏதோ பிரச்சனை சரசரசரன்னு வந்து அப்படி நிற்பாங்க. போயிட்டீங்கன்னா கூடவே வருவாங்க. போகலன்னு வச்சுங்க, பொழந்து கட்டி தூக்கி மூட்டையை கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வருவாங்க. அங்கே வச்சு தமிழரா? சரி. பேசிகிட்டு இருக்கும்போது தெரியும்ல எவ்வளோ சம்பளம்னு கேட்பான். 50,000, 20,000 இனிமேல் உங்களுக்கு இல்லை. தாய்மொழியோடு நீங்கள் பிறமொழி கலந்து பேசுனீங்கன்னா 20,000 இல்லை. இப்படி ஒரு சட்டம் போட்டால் எவனாவது இங்கிலீஷ் கலந்து பேசுவானான்னு மட்டும் பாரு. 50 பேருக்கு போட்டேன்னு வச்சுக்க, ஐயோ உனக்கு ஒன்று தோணுமா? தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்குன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இந்த தயாரிப்பாளர்கள்லாம், தம்பி சீமா இது தமிழ் தானே, வைக்கலாம்லப்பா, எப்பா நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, தமிழ் தாப்பா. ஐயா ஒரு கையூட்டு மாதிரி பண்ணிட்டாரு. எப்படி பண்ணிட்டாரு? தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, கொஞ்சம் வரி சலுகை தரேன்ட்டு. நம்ம ஆட்சி தமிழில் பெயர் வைக்கலைன்னா ரெட்டிப்பு வரி விதிப்பு. எப்படி? ரெட்டிப்பு வரி விதிப்பு. அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த திரையரங்கும் கொடுக்கக்கூடாது. இங்கிலீஷில் பேர், இங்கிலீஷில் இங்கிலாந்தில் வெளியிட்டுக்க,
இங்கே திரையரங்கு கிடையாது. கேட்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை இல்லாத ஒரு நாட்டை செதுக்க முடியாது, வளர்க்க முடியாது, வாழ்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறை என்பதே தாயின் பேரன்பு என்பதை நீ புரிஞ்சுக்கணும். தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. எதுவும் எனக்கு இல்லை, என் மக்களின் நலனுக்குத்தான், எதிர்காலத்துக்குத்தான். அப்படிங்கும்போது இதை கடைப்பிடித்துத்தான் தீரணும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த சாலையில் நீ பயணிக்கணும், சட்டம் இருக்கும். இப்படி இருக்காது, இரு மருங்கும் வளைவு, அங்க பதாகை இருக்கும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீ செல்லணும். தமிழ் பிறகு சின்னதாக ஆங்கிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். 60 கிலோமீட்டருக்கு இங்கே பாரு, மேலே கருவி, கீழே கருவி, இங்கே கருவி, இங்கே கருவி, இங்கே வச்சிருவேன். நான் ஐ ஆம் த பிக் பாஸ். ஓட முடியாது, ஒழிய முடியாது, ஆல்வேஸ் ஐ ஆம் வாட்சிங். அப்படியே பாட்டே இருப்பேன். நீ அங்கே ஓடனேன்னு வச்சுக்க, இந்த சாலையில் நிற்கிற போக்குவரத்து காவலர்களை வெளியெடுத்துருவேன். யாருமே சாலைகளை நிற்கக்கூடாது. குளிரூட்டப்பட்ட அறை சாலையின் இரு ஓரம், இங்கே ஒரு ஓரம், அங்கே ஒரு ஓரம், கண்ணாடி அறை அப்படி வச்சிருவேன். எல்லாம் தெரியும், எல்லாம் கண்காணிப்பு கருவி, இங்கே எல்லாம் கணிப்பொறியில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் வேகமாக போனோன்னே கெங் 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 கெங்னு அடிச்சிடுவார். அடித்தோடனே இங்கே வந்துடும் வண்டி, என்ன பதிவு எல்லாம் இங்கே வந்துடும். வந்தவொடனே இங்கே தப்பிச்சிருப்பான், அடுத்த குறுக்க வந்து கட்டை நிறுத்திடும். இங்கே வாங்க, நீங்கள் தானே இந்த இடத்துல ரொம்ப வேகமாக வந்திருக்கீங்க? இல்லையே. இல்லையே, இங்கே வாங்க, இது நீங்கள் தானே? அந்த படத்தை காட்டணும். ஆமாம், நீ வேகமாக வந்ததுக்கு 1000, நீ பொய் சொன்னில இல்லைன்னா அதுக்கு ஒரு 1000, 2000 கட்டிட்டு போ. சிங்கப்பூர் 12 தவறுகளை பொறுக்குது. நான் என்ன பண்ணுவேன், அதே 12 தவறுகளை பொறுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஓட்டுநர் உரிமையை நான் வாங்கி வச்சுப்பேன். வீட்டில் வண்டி வச்சு தினம் தொடச்சி பூஜை பண்ணிக்கிட்டு போயிட்டு வா, முடிச்சிருவேன். இந்த பயம் இல்லைன்னா நீ இந்த நாடு நாடாகாது. தலைவர் சொல்றாருல, மரண பயம் ஒன்றுதான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்துங்கிறார். செத்துருவோம்னு பயம் ஒன்று தாண்டா ஒழுக்கானுக்கு வைக்கும். இல்லைன்னா எம்ப ஆடுவான், ரொம்ப ஆடுவான், என்ன பண்ணி போயிடுவான்பா. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு தோட்டா ஒரு டாட்டா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க தம்பி. இவங்களுக்கு நம்ம உணர்வை பற்றியோ உரிமையை பற்றியோ உடைமை பற்றியோ கவலையே கிடையாது. இவனுக்கு நம்ம ஒரு ஓட்டு, தட்ஸ் ஆல். நம்ம ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். வாக்கு இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி இவன் கவலையே பட மாட்டான். பட்டதில்லையே. என் தங்கச்சி சொராபர் காளியம்மா 25 மீனவனை 26 மீனவனை கைது பண்ணியிருக்கா. உனக்கு மீனவன் உலக மானுடர்களின் உணவு தேவையில் 33 விழுக்காட்டை நிறைவு செய்வது மீன். அந்த மீனை பிடித்து உனக்கு தருபவன் மீனவன். அவன் இல்லைன்னா என்ன, நீ 33 விழுக்காடு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன். இவன் ஏன் கொல்லப்பட மாட்டான்? அதிகாரத்தில் போக மீன் சாப்பிட மாட்டான். வந்தா வெங்காயமே நான் சாப்பிட்றதில்ல, வெங்காயம் விளையாடுனா எனக்கு நினைட்டானே. நான் கேட்டேன், நீ மாட்டுக்கறி கூட வந்து திங்கிறதில்ல, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். நீ அதை இது மாதிரி விட்டு போக வேண்டியதானே? நீ என்ன நினைக்கிற, விக்கிரவாண்டியில் இருக்க வேளாண்குடி மக்கள் அது மீனவன் பிரச்சனை. மீனவன் நினைக்கிறான் அது விவசாய பிரச்சனை. நீ என்ன நினைக்கிற, அவன் தானி ஓட்டுறவன் பிரச்சனை. நீ என்ன நினைக்கிற, அது மாணவன் பிரச்சனை. அவன் என்ன நினைக்கிறான், அது மருத்துவர் பிரச்சனை. மருத்துவர் அது ஆசிரியர் பிரச்சனை. ஆசிரியர் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இது எல்லாம் அவரவர் பிரச்சனை. நாம் தமிழர் கட்சிக்கு இது எங்கள் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. படையாட்சிக்கு அடி விழுந்தால் பறையருக்கு வலிக்காது, பறையருக்கு விழுந்தால் படையாட்சிக்கு வலிக்காது, தேவருக்கு விழுந்தால் தேவேந்தருக்கு வலிக்காது, கோணாருக்கு விழுந்தால் நாடாருக்கு வலிக்காது, நாடார் முதுகில் அடி விழுந்தால் உடையாருக்கு வலிக்காது, பிள்ளை முதுகில் அடி விழுந்தால் முதலிக்கு வலிக்காது. ஆனால் இந்துக்கு அடி விழுந்தால் இஸ்லாமியங்கிறது வலிக்காது, இஸ்லாமியங்கிறது இந்துக்கு வலிக்காது. இதில் யார் முதுகில் அடி விழுந்தாலும் தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு வலிக்கணும். அவன் தாண்டா இனம் மான உணர்வு கொண்ட தமிழ் பிள்ளை. அது இல்லைன்னா நீ வெல்வது கடினம். உனக்கு அரசியலும் இல்லை, அதிகாரம் இல்லை. உதயநிதிட்ட கொடுப்ப, அப்புறம் இன்பதிட்ட கொடுப்ப, நீ சுடுகாட்டில் போய் கள்ளச்சாராயம் குடித்து படுப்ப. வேணா இன்னைக்கு 10 லட்சம், அவங்க அப்பா 10 லட்சம் கொடுத்தனால அவர் கொஞ்சம் விலை உயர்த்தி 20 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். இந்த நிலையை மாற்றணும். அதுதான் நம்ம அரசியல் மாறுதல் சொல்றது. இதுதான்
செய்தி அரசியல் இல்லாது செயல் அரசியல், சேவை அரசியலுக்கு போவதுதான் இங்கே. அதுதான் முக்கியம். அந்த அரசியலை கட்டமைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பாடுபடுறோம். இவர்கள் இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலுக்கு எங்களுக்கும் 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு, தூரம் இருக்கு. இதுக்கு எல்லையிலே நாங்க வரல. நாங்க இவர்களை வீழ்த்த வரல, தோக்கடிக்க வரல. நாங்க வெல்ல வந்திருக்கோம். நாங்க வெல்லணும். நாங்கள் வெல்வது ஒன்றுதான் இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கும், உடைமையை பெற்றுக் கொடுக்கும். பாரு, சொந்த பட்டா நிலத்துல வீடு கட்டியிருக்கான். அதை இடிக்க காவலர்களோட வந்ததுனால ஒரு இளைஞன் தீக்குளிச்சு செத்து போயிட்டான். பாரு, இன்னைக்கு வலையொலியில் அதுதான். எதை பற்றியுமே கவலை கிடையாது இவர்களுக்கு. கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பெற்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்கிற வரை செயல் அரசியல், சேவை அரசியல் கேள்விக்குறிதான். என்ன காசு கொடுத்தாலும் வாங்கி கொண்டு அவர்கள் விரும்பியவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள். காசை வாங்கினாலும் பிடிக்கவில்லை என்றால் தோக்கடிப்பார்கள் என்ற அச்சம் வரும்போதுதான் நல்ல அரசியல் பிறக்கும். நீ ஏன் ரொம்ப தூரம் போற? அருகில் இருக்கிற கேரளா தானே, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே, போய் பாரு. வாக்குக்கு காசு கொடுக்குற முறை இருக்கான்னு பாரு. இருக்கா? ஒரு பிளாஸ்டிக் தாள், ஒரு பாலித்தீன் பேப்பர், ஒரு பிளாஸ்டிக் குடம், ஒரு சீம கருவேல மரம், செடி காட்டு. ஒரு படம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு, நான் பேசுறதை நிறுத்திறேன், காட்டு. அவர்களால் அவர்கள் நிலத்தை பாதுகாக்க முடிகிறது. ஆனால் அவர்களுடைய மருத்துவ கழிவை, ஆடு மாட்டு கழிவை, மற்ற கழிவுகளை எல்லாம் அவர் மாநிலத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொட்டுகிறார்கள். தமிழ்நாடை அவர்களின் குப்பை மேடாக ஆக்குகிறார்கள். இங்கே ஆளுகிறவர்கள் அதை தடுக்க முடியாது. ஏன்? அவர்களுக்கு அக்கறை கிடையாது. அவருக்கு தெரியாதா கேரளா கழிவு இங்கே கொட்டுறான்ட்டு? தெரியாதா? தெரியும். நாடு எப்படி போனா என்ன? பள்ளிக்கரணை இயற்கையின் சதுப்பு நில ஏரியை, அரும்பெரும் கொடையை குப்பை மேடாக மாற்றியவர்கள்ட்ட போய் இதையெல்லாம் பேசி என்ன பயன் இருக்கு? ஆர்கே நகரில், எழில் நகரில் 100 ஏக்கரில் பாலித்தீன் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டுகிற குப்பை மேடை உருவாக்கியவர்கள். 100 ஏக்கரில் ஏரி வெட்டி இருந்தால் சென்னை பெருநகரின் நீர் பஞ்சம் குறைஞ்சிருக்கும். கூவத்தை சுத்தம் பண்ணுவேன் தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி ஒதுக்கிட்டு, ஏன் நீங்க சுத்தம் பண்ணல? அங்க முதல கிடக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்த பெருமகன் தான். ஏன்? அதை விட பெருமுதல இங்க ஆட்சியில் இருந்ததுனால ஒழிக்கணும், இதை வீழ்த்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம வளரணும். அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ போராடாத, நீ வளர வேண்டும், உயரமாக வேண்டும் என்று போராடு. அதான் இருக்கிற கோட்பாடு. நேர்மையான சிந்தனை, நேர்மையான எண்ணம் 2 மடங்கு வலிமையை தரும் என்கிறார்கள். நீ அதை உன் எண்ணத்தில் வளர்த்து கொண்டு நாம் வெல்ல வேண்டும். அதை தவிர இந்த இனம் வாழ்வதற்கு, எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உன் மொழி மீட்சியுற, உன் இனம் எழுச்சியுற, உனக்கு அரசியல் அதிகாரம் வர, அதை வைத்து உன் நில வளத்தை, நீர் வளத்தை, காட்டு வளத்தை, கனிம வளத்தை, மண் வளத்தை, மலை வளத்தை பாதுகாக்க இருக்கிற ஒரே வழி நீ வெல்வதுதான். அதிகாரத்தை பிடி, அதற்கு பிறகு அடி. அதுவரை பொறுமையை கடைப்பிடி, வேற வழி கிடையாது. பொறுமையா இரு. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும். அந்த மரத்தின் கனி அருமையாக, மிகச் சுவையாக, தித்திப்பாக இருக்கும் என்கிறார் தலைவர். அதை கற்றுக்கொண்டு என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தில் இன்னும் சரியாக 3-4 நாட்கள் தான். 3-4 நாட்கள் தான். எதை பற்றியும் கவலைப்படாத. உறுதியாக நாம் வெல்ல போகிறோம். ஒரு நாள் வெல்ல போகிறோம். இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்க போகிறது. ஆக சிறந்த ஆட்சியை, நம் முன்னவர்கள் கனவு கண்ட ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் நாம் நிறுவப் போகிறோம். அதை உறுதியாக நீங்கள் நம்புங்கள்.